எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஏசப்பா கிருபையில நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாய் கவனியுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில துன்பப்படுத்தினவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவை போலவே ஒரு மனிதன் தன்னை துன்பப்படுத்தினவர்களை அவன் ஆசீர்வதிக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். யார் அந்த மனிதன் என்பதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதாவது அப்போஸ்தலர்களுடைய காலகட்டங்களில் சீஷர்கள் அதிகமாய் பெருகினார்கள். ஆனால் விதவைகள் விசாரிக்கப்படவில்லை. அதாவது சீஷர்களுடைய பணி என்ன பணி அப்படின்னா, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், ஜெபம் செய்யணும். இதுதான் அவர்களுடைய கடமையா இருந்தது. அதனால அவர்களால் விதவைகளை விசாரிக்க முடியவில்லை. அதனால கிரேக்கர்கள் எபிரேயர்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, விதவைகள் விசாரிக்கப்படலை அப்படின்னு சொல்லி கிரேக்கர்கள் முறுமுறுக்கிறாங்க. உடனே சீஷர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஆலோசனை பண்றாங்க. சபை மக்கள்கிட்டையும் போய் சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களுக்குள்ளாகவே ஒரு 7 பேரை நீங்க தெரிவு செய்யுங்க. ஆனா அந்த 7 பேர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கணும், ஞானத்தினால் நிறைந்திருக்கணும், நற்சாட்சி பெற்றவர்களா இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு 7 பேரை உங்களுக்குள்ளா நீங்க தெரிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சபை மக்களுக்கும் இது நல்லது அப்படின்னு சொல்லி உடனே சபை மக்கள் என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ள ஒரு 7 பேரை தெரிவு செய்யறாங்க. அவங்கள ஒருத்தவங்க தான் இந்த ஸ்தேவான். ஸ்தேவானை பத்தி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தேவான் ஜனங்களுக்குள்ள அற்புதங்களையும் அடையாளங்களையும் தான் செய்தார். அவர் நன்மை தான் செய்தாரு. விதவைகளை ஆதரிக்கிறாரு, வியாதிஸ்தர்களை சுஸ்தப்படுத்துறாரு. அவர் நன்மை தான் செய்தாரு. அதே போல ஸ்தேவான் அருமையான ஒரு பிரசங்கத்தை பிரசங்கித்தாரு. ஆனால் ஜனங்க சபை மக்கள் அவருக்கு விரோதமாக எழுப்பி தர்க்கம் பண்றாங்க. உடனே ஸ்தேவானுடைய ஆவியினாலும் வல்லமையினாலும் அவர்கள் சபை மக்கள் ஸ்தேவானை மேற்கொள்ள முடியல. உடனே சபை மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்தேவானுக்கு விரோதமாய் பொய் சாட்சிகளை எழுப்பி ஸ்தேவான் ஆண்டவருக்கு விரோதமாகவும் மோசேக்கு விரோதமாகவும் தூசணம் சொன்னான் அப்படின்னு சொல்லி ஜனங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சபை மக்கள் மூர்க்க வெறி கொண்டு ஸ்தேவான் மேல பாய்ந்து ஸ்தேவானுடைய சட்டையை பிடிச்சு வெளியே தரதரன்னு எடுத்துட்டு போயிட்டு நகரத்திற்கு புறமான ஒரு இடத்துல ஸ்தேவானை கல்லெறிச்சு கொண்டுடுறாங்க. ஸ்தேவான் மறிக்கிற அந்த நேரத்துல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொல்லி உரத்த சத்தமிட்டு அவன் நித்திரை அடைந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தேவானை பாருங்க, ஸ்தேவான் நன்மைதான் செய்தாரு. ஆனா அந்த ஜனங்கள்லாம் எழுப்பி அவனை கல்லெறிந்து அவனை கொண்டுட்டாங்க. உண்மையாவே ஸ்தேவானை பத்தி அப்போஸ்தலர்கள் எழுதப்பட்டிருக்கு, நீங்க படிச்சு பாருங்க. நான் படிக்கும்போது ஸ்தேவானுக்கிட்ட நான் வியந்த ஒரு விஷயம், நான் ஆச்சரியப்பட்டு கவனிச்ச ஒரு விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா, நம்மலாம் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல தான் பரிசுத்த ஆவியினால நிரம்புறோம். ஆனா தேவனை பாருங்க, மரண விளிம்பில் இருக்கும்போது கல்லெறிஞ்சு ஜனங்க கொள்றாங்க, அவனை கொண்டுட்டாங்க. அப்ப அந்த மரண விளிம்பில் இருக்கும்போது தேவன் பரிசுத்த ஆவியினால நிரம்பினவனாய் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். பாருங்க, வாசிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியினால நிரம்பி வானத்தை அண்ணாந்து பார்க்கிறாரு. வானம் திறக்கப்படுது. வானம் திறக்கப்பட்டு தேவனுடைய மகிமையை பார்க்கிறாரு. பிதாவானவரை பார்க்கிறாரு. பிதாவானவருடைய வலது பாரசத்துல குமாரன் வீற்றிருக்கிறதையும் பார்க்கிறாரு. பாருங்க, மரணத்தின் விளிம்புல கூட ஒரு மனுஷனால பரிசுத்த ஆவியினால நிரம்ப முடியுமா அப்படின்னு சொல்லி அது கேள்வியா தான் இருக்கு. ஆனா தேவனை பார்க்கும்போது உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மரணத்தின் போது கூட அவர் பரிசுத்த ஆவியினால நிரம்பி தரிசனத்தை பார்க்கறத நம்மால் பார்க்க முடியுது. பாருங்க, தேவானை துன்பப்படுத்தினவங்களுக்காக தேவான் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நம்மளால ஆசீர்வதிக்க முடியுதா? நம்மளை துன்பப்படுத்துகிறவர்களை நம்மளால ஆசீர்வதிக்க முடியுதா? சிந்திச்சு பாருங்க. அதே போல
அன்னை தெரேசா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அன்னை தெரேசா ஒரு முறை தன்னுடைய ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்காக டொனேஷன் கேட்டு அவங்க போகிறாங்க. அப்போ ஒரு மனுஷங்கிட்ட போயிட்டு, ஐயா நாங்கள் ஆசிரமத்தில் இருந்து வரோம், எங்கள் ஆசிரமத்தில் நிறைய வியாதிஸ்தர்கள் இருக்காங்க, உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த மனுஷன் அன்னை தெரேசாவினுடைய முகத்தில் காரி துப்பிட்டாரு. உடனே அன்னை தெரேசா என்ன பண்ணாங்க தெரியுமா அவங்களுக்கு? அன்னை தெரேசா உடனே அதை தொடச்சிட்டு, ஐயா எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டீங்க, என்னுடைய ஆசிரமத்தில் இருக்கிற வியாதிஸ்தர்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். பாருங்க, உண்மையாவே இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே துன்பப்படுத்தினவங்களையும் ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்றத நம்மால் பார்க்க முடியுது. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், நம்மளை துன்பப்படுத்துகிறவர்களை நம்ம ஆசீர்வதிக்கிறதன் மூலமா நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். பலன் இருக்கு. நீங்க உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நீங்க ஆசீர்வதிக்கும் போது நீங்க பிதாவுக்கு, பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு நீங்க புத்திரரா இருக்கிறீர்கள், பரலோகத்துல உங்க பலன் மிகுதியா இருக்கும் என்று சொல்லி வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்களும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நீங்க மறுபடியும் துன்பப்படுத்தாம, நீங்க அவங்கள சபிக்காம அவங்கள ஆசீர்வதிங்க. இது நிமித்தம் நீங்க தேவ பிள்ளைகளா மாறுறீங்க. பரலோகத்துல உங்களுடைய பலன் மிகுதியா இருக்கும். இந்த வீடியோவை பார்த்ததற்காக மிகவும் நன்றி. ஆமென்.